சரஸ்வதி பொண்ணு. இன்னைக்கு ஒரு 2 நாளா கண்டினியூ போன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு மக்களே. ஏன்னு கேட்டா, நீங்க எப்படி எங்க அண்ணியாரை இப்படி வந்து பேசலாம்? இதுக்கு சார் நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, நாங்க வந்து பிரேமலதா அவங்களோட விசுவாசி. நன்றி, சந்தோஷம், இருங்க. பிரேமலதா அம்மாவுக்கு நீங்க விசுவாசியா இருங்க. ஏன் செந்தில் பாலாஜி அவருக்கு விசுவாசிகள் இருக்க மாட்டாங்களா? கொங்கு மண்டலம் ஃபுல்லா இருக்கும் பிஎஸ்பியின் படை. ஞாபகம் இருக்கட்டும். சூட்கேஸ்காக கிடையாது, பற்றோட பிஎஸ்பியின் படை கொங்கு மண்டலம் ஃபுல்லா இருக்கு. கரூர்ல மட்டும் கிடையாது, மேற்கு ஃபுல்லா, கொங்கு மண்டலம் ஃபுல்லா பிஎஸ்பியோட படை இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பேசுனீங்கன்றீங்க, ரொம்ப கதறினாங்க. ஓகேங்களா? நான் அப்படி என்னத்த பேசினேன்? அதாவது பாதிக்கப்பட்ட அந்த தருணத்திலிருந்து பிரேமலதா அப்படின்ற ஒரு கேரக்டர் பிரேம்ல கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த நிமிஷத்துல இருந்து தேமுதிகவுடைய நிலை என்ன அப்படின்றது தேமுதிகல இருக்கிற நண்பர்களுக்கே தெரியும், கழக உறுப்பினர்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க. நார்மலா ஒரு கட்சி இருக்குன்னா தேர்தல் நேரத்துல எதை வச்சு அவங்க வந்து ஒரு கூட்டணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை செய்வாங்க? கொள்கை அடிப்படையில ஒரு கட்சி கூட போய் நம்ம கூட்டணி வைக்கலாமா, அதை பத்தி பேசுவாங்களா? அடுத்தது எத்தனை சீட் அடிப்படையில, எங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும், இவ்வளவு சீட்டு வேணும், இவ்வளவும் நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கணும், நல்ல ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ஏரியால எங்களுக்கு இருக்கணும், இப்படிதானே பேசுவாங்க இல்லையா? ஒரு கொள்கை அடிப்படையும் கிடையாது. ஒரு சீனா தேமுதிக தான் அப்படிங்கிறது நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்து நான் என்ன இதை பத்தி எல்லாம் சொன்னேன்னா என்ன, அதான் அந்த நரேந்திர மோடி ஒன்றிய பிரதமர் அவர் வரும்போது கோபாலம்புரம் போகுது, எங்க அண்ணன் துரைமுருகன் வீட்டுக்கு போகுது. அங்க போனோன்னையும் வெள்ளாசி அனுப்பிச்சிருக்காரு அண்ணன் துரைமுருகன் அவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க பேரம் பேசி சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சுமா அப்படின்னு சொல்லி வெள்ளாசி அனுப்பிச்சிருக்காரு. இதை பத்தி எல்லாம் நான் பேசினேன்னா என்ன சொல்லுங்க? சூட்கேஸ் அடிப்படையில பேரம் பேசக்கூடிய ஒரே கட்சி தேமுதிக தான். எப்படி அந்நியாரா நாங்க விஎஸ்பி அண்ணா பின்னாடி போனோம்னா, நாங்க பிஎஸ்பி அண்ணா பின்னாடி நாங்க போயிட்டு அவரோட கொள்கை பிடிச்சிருக்கு, அவருடைய வேகம், அவருடைய எடுத்துக்கிட்டா அவங்களுடைய கொள்கைகள் பிடிச்சு அந்த கொள்கைக்காக அவர் கூட இருக்கிறது என்ன நடந்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதான அரசியல். அதான அரசியல், அதுதான் அரசியல். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் அரசியல். ஆனா உங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த பேசுறீங்க பாருங்களேன், பெண்களை எப்படி எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ. கேப்டன் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில இருந்தாரோ அந்த நிமிஷத்துல இருந்து தேமுதிக சிதஞ்சு போச்சு. இதுதான் நிஜம். சூட்கேஸ்க்காக மட்டும்தான் இங்க தேமுதிகன்ற ஒரு கட்சி வாழ்ந்துட்டு இருக்கு, வளரல, வாழ்ந்துட்டு இருக்கு. கொள்கைக்கு ஒண்ணும் கிடையாது, கோட்பாடு ஒண்ணும் கிடையாது. சூட்கேஸ் ஒண்ணு மட்டுமே கொள்கை, சூட்கேஸ் ஒண்ணு மட்டுமே கோட்பாடு. மக்களுக்கு செய்யணும், சேவை செய்யணும், மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் தேமுதிகவோட கொள்கையா இருந்துட்டு இருக்கு. இது நான் சொல்லப்பா, மக்கள் சொல்றாங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு கட்சியில இருந்துட்டு இந்த இவர் யார் தெரியுமா பேசினாங்க? ஏதாவது என்னோட வீடியோஸ் எடுத்து போட்டது யாருன்னா தகவல் தொழில்நுட்ப அணி. ஆனா இந்த தரங்கெட்ட என்னத்த சொல்றது, தேமுதிகவோட ஐடி விங்ஸ் என்ன மாதிரியான விஷயத்தை எடுத்து பரப்புறாங்க பாருங்களேன். என்னையும் செந்தில் பாலாஜி அண்ணாவையோ, அதாவது இவங்க பின்னாடி போனாங்கன்னா வந்து அந்நியாரம், நாங்க வந்து செந்தில் பாலாஜி அண்ணா பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் வந்து அரசியல் போறோம் அப்படின்னா வந்து என்ன 200 rupees 500 rupees, அப்புறம் என்ன சீனாக்காரி என்னென்னவோ, ஏதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அப்படிதானே? அதுதான் உங்களுடைய கேவலமான கொள்கை, கோட்பாடு. இது எல்லாமே உங்களை பத்தி எல்லாம் நாங்கெல்லாம் கவலைப்படுவோம், கண்ணீர் விடுவோம், அதெல்லாம் ஒரு கிடையாது. ஏன்னா பிஎஸ்பியின் படை எதுக்கும் அஞ்சாம அரசியல்ல இறங்கி இருக்கும், பெண்கள் இறங்கி இருக்கும். பிஎஸ்பி அண்ணா பின்னாடி நிப்போம், ஆனதை பாத்துக்கோங்கடா. அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் பொதுவா பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, சரியா? ஆனா இவங்களுடைய பிரேமலதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். எப்படி எந்த ஆண்களை பத்தியும் என்ன வேணாலும் பேசலாம். இவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிறதா ஒரு நினப்பு, இவங்களுக்கு மட்டும்தான் மைக்கு கிடைக்கிறதா ஒரு நினப்பு, இவங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்கு, பேச தெரியும்னு ஒரு நினப்பு.
நான் வடக்கம் வேணும். இப்ப கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மரியாதை கொடுத்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களோட வயசுக்கு கொடுத்த மரியாதை எனக்கு என் கழகம். ஏன்னா 75 வருஷத்து கட்சி திமுகவை எதிர்த்த யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் அதை நினைச்சுக்கோங்க. ரெண்டாவது, சரி இப்போ எல்லா பக்கமும் துண்டை விரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அது உங்களுடைய இஷ்டம். வரும்போது நீங்க வருவீங்க. ஆனா இருக்கிற வரைக்கும், இப்போ எதிர்ப்புல இருக்கிற வரைக்கும் மரியாதையா பேசிக்கோங்க. ஏன்னா திரும்ப வந்தீங்கன்னா யார் மஞ்சள முழிப்பீங்க? பிஎஸ்பி பின்னாடி இருக்கிற பிஎஸ்பியின் படை கொங்கு மண்டலம் ஃபுல்லா நெருப்பா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும், மக்கள் பணிதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு. ஞாபகம் இருக்கட்டும். பிஎஸ்பி அண்ணாவை பேசிட்டு அப்படியே கடந்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் திலகம், மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க எங்க எப்படி டிஎம்கேவுக்காக நீங்க சொல்ற வாரிசு அரசியல்ல விசுவாசியா இருந்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. பாலாஜி அண்ணா மட்டும் பேசிட்டு தாண்டி போயிடலான்னு நினைக்காதீங்க. நாங்களாம் இருக்கோம். செந்தில் பாலாஜி அண்ணாவின் படை, பிஎஸ்பியின் டீம் கொங்கு மண்டலம் ஃபுல்லா இருக்கு. கரூர்ல மட்டும் கிடையாது, கொங்கு மண்டலம் ஃபுல்லா பிஎஸ்பியின் படை ஃபயரா வேலை பார்த்துட்டு இல்ல. அதனால உங்க வாயில இருந்து அப்படிதான் வார்த்தைகள் வரும். அதே சமயத்துல நீங்க பிரேமலதா அம்மா பின்னாடி எதுக்காக போறீங்களோ அதுக்காக தான் நாங்களும் பிஎஸ்பி அண்ணா பின்னாடி போறோன்றத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வார்த்தையை விடுங்க. டிஎம்கே ஐடிவி என்னென்ன இந்த பொண்ணை பார்த்தீங்களா, என்னென்னலாம் பேசியிருப்பாருங்க. இந்த பொண்ணு திமுக சப்போர்ட்டாக பேசுதா இல்லை செந்தில் பாலாஜி சப்போர்ட்டாக பேசுதானே தெரியலை. அப்படி பேசியிருக்கு இந்த பொண்ணு. என்னென்னமா பேசியிருக்கு. எப்படி பேசியிருக்குன்னு பார்த்தீங்களா? தேமுதிக கட்சியை மிரட்ராப்பில் பேசியிருக்கு. என்ன பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பொண்ணு பேசுகிற ஒன்றும் புரியவே இல்லை. ஆகும்னா இந்த சூட்கேஸுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணு பேர் கரூர் அனிதாவா இல்லை சூட்கேஸ் அனிதாவா? சூட்கேஸ் இந்த பொண்ணு தான் வாங்கி குடிச்சாமா. என்னன்னு ஒன்றும் புரியலை. சூட்கேஸு அப்படின்னு இதில் வேறு இடையில வேறு இது நாங்கள் சொல்லலை மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு வேறு சொல்லிக்கிறது. இது பார்க்கல ஒரு காமெடியாகவும் வருது. ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும். இவர் தான் மாப்பிள்ளை, இவர் போட்டுற ட்ரெஸ்ஸு என்னட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. ஏம்மா, எங்கள் அண்ணியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதிமா இருக்குது? உனக்கு என்ன தகுதி இருக்குது? செந்தில் பாலாஜி அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசிக்கிடுவாங்க. இல்லைன்னா கட்சியுடைய திமுக கட்சியினுடைய தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்க பேசிக்கிடுவாங்க. நீங்கள் யாருமா? நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? எங்கள் கட்சியுடைய தலைமை பொறுப்பில் எங்கள் அண்ணி இருக்காங்க, அண்ணி பிரேமலதா இருக்காங்க. நீங்கள் எப்படி பேச போச்சு அவங்கள? எல்லா பேரையும் இப்படி பேசுகிறீங்களா? அவனு என்னமோ சூட்கேஸு நாங்கள் சொல்லலை மக்கள் சொல்கிறாங்க. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. ஐடி விங்கு உங்கள் கையில் இருக்கோம்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இல்லை கேட்குறேன், நான் ஒரு தொண்டை கேட்குறேன். நான் ஐடி விங்கிலலாம் இல்லை, தொண்டை கேட்குறேன். என்ன வேணாலும் பேசிடலாமா? நீங்கள் இந்த மாதிரி கோட் சூட்டெலாம் போட்டுக்கிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தா அது போய் உண்மையாயிருமா? அடிப்படை உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கேட்குறீங்களா கட்சியுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னென்னு? கட்சியுடைய அடிப்படை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு 4 கட்சி கூப்பிட தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. இதெல்லாம் என்னமா பேசுகிறீங்க நீங்கள்? அது சரி, அதை விடுங்க. துறைமுறை விலாசி அனுப்பி விட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்களா? பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தீங்க. பேரம் பேசுறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோன்னு விரட்டி விட்டாரா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் தான் பேரம் பேசணும்னு கூப்பிட்டோமா? சொல்லுங்கம்மா. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச விஷயம் மாதிரி பேசுகிறீங்க. கூட்டணி அமைக்கிறாங்க, 4 கட்சி கூப்பிடுவாங்க, 4 பேச்சுவார்த்தை நடக்கும். அதான் நிஜம், அது உண்மை. அடிப்படை அறிவு இல்லாமல் ஏமா பேசுகிற?
அடிப்படை அறிவு உனக்கு இருக்கா இல்லையா? பாமர மனிதன் கூட தெரியுமே, நம்மளாம் சொன்னோம்னா உண்மையை நம்பிடுவாங்க. தேமுதிக கட்சி மேலே ஒரு பழியை சொன்னோம்னா மக்கள்லாம் உண்மையை நம்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால எதை வேணாலும் சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சொல்லிடாதீங்க, அவதூறு பரப்பாதீங்க, தேவையில்லாமல் தேமுதிகவை மிரட்டி பேசாதீங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசக்கூடாது. வாய்க்கு வந்ததை வந்த போக்கில் பேசிடக்கூடாது. நான் அடிப்படை தொண்டனாக இருந்து பேசுகிறேன். நாகரிகம் தெரியுதா உங்களுக்கு? பேச்சு இதில் நான் சொல்லலாம், மக்கள் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. இது என்னம்மா பேச்சு? நீங்கள்லாம் கருத்தை சொல்ல வேண்டியது, கருத்தை சொல்லிவிட்டு மக்கள் சொன்னாங்கன்னு அவங்க மேலே பழிய தூக்கி போடுறது. உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் ஒழிச்சு விட்டினாலே போதும். ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் திமுக கட்சியில் உறுப்பினர் இருந்தீங்கன்னா அந்த கட்சிக்கு விசுவாசமாக நீங்கள் பேசணும். நீங்கள் விசுவாசமாக பேசுகிறது யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவருக்கு விசுவாசம் பேசுறீங்களா? நீங்கள் செந்தில் பாலாஜி கீழே இருக்கீங்களா இல்லை திமுக கீழே வேலை பார்க்குறீங்களா? ரெண்டில் ஏதாவது முடிவு பண்ணி பேசணும். இனிமேல் நீங்கள் எங்கள் அண்ணி பிரேமலதாவை பற்றியோ எங்கள் கட்சி தேமுதிகவை பற்றியோ அவதூறு பரப்புகிற மாதிரி செய்திகள் வெளியிட்டீங்கன்னா, பேசிங்கன்னா நாங்கள் வன்மையாக கண்டிப்போம். இது தொடரும். ஒரு தொண்டனாக இருந்து நான் உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன். நான் வழக்கத்தோட சபை நாகரிகம் அறிஞ்சு பேசுங்க. உங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருங்க. உங்கள் தொண்டர்களை மதித்து பேசுங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. எங்கள் கட்சியையோ எங்கள் அந்நியாரை பற்றியோ தேவையில்லாமல் வரவு மீறி பேசினால் நாங்கள் தொண்டர்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். இதுதான் உண்மை. எங்கள் அந்நியார் உங்கள் கட்சியை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தால் உங்கள் கட்சியுடைய தலைவர் பொறுப்பில் இருப்பவர்கள் பேசிக்கொள்வார்கள். நீங்கள் ஐடி விங்கில் இருப்பதனால் நீங்கள் அதற்கு தக்கன பேசிக்கங்க. எங்கள் அண்ணியை பற்றி நீங்கள் பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை. எங்கள் அண்ணியை பற்றி பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது. எங்கள் கட்சியுடைய தலைமை பொறுப்பில் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் யார்? நீங்கள் ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான். உறுப்பினராக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த போடு போடுறீங்க. இது சரியில்லை, முறையில்லை. இதோடு நிப்பாட்டி கொள்ளவும். இது தேமுதிகவின் உண்மை தொண்டனான நான் சொல்வது. எங்கள் தெய்வம் கேப்டன் வழியில்தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்கள் அண்ணியும் அவ்வழியிலேயே எங்களை வழி நடத்துகிறார். உங்களை போன்றவர்கள் ஒருவர் இருந்தால் போதும், நாடு உருப்பட்டுவிடும். இதை போன்ற அவதூறு பரப்பும் மிரட்டல் விடுக்கும் தொனியில் எங்கள் கட்சியை இழிவுபடுத்தவோ திட்டவோ அவதூறு பரப்பவோ கூடாது. வன்மையாக கண்டிக்கிறோம். சாரா தமிழ் சேனலுக்காக உங்கள் கேஜி முனீஸ்வரன். நன்றி, வணக்கம்.